அரசியல் லஞ்சம் பெறுகின்றவர்கள் தங்களுடைய இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள். இந்த லஞ்சம் பெறுகின்றவர்கள் தேர்தல் அரசியலில் போட்டியிடவில்லை. நான் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் சொல்லுகிறேன். இவ்வாறு தன்னுடைய மௌனத்தை கலைத்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன். வடமராட்சியில் ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், மதுபான சாலை பிரச்சனை. இப்பொழுது சட்டவிரோதமான மதுபான சாலைகள் யாழ்ப்பாணத்தில் பல திறக்கப்பட்டுள்ளன. இதற்கான அனுமதிகள் கடந்த வருடம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதை யார் வழங்கினார்கள் என்பதை அனுர அரசாங்கம் ஏன் சொல்லவில்லை? அதை வெளிப்படையாக சொல்வதில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன இடையூறு? இதை நான் கேட்கிறேன். இதில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் தான் அவர்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை. அரசியல் லஞ்சம் பெற்று தங்களுடைய சுய நலனுக்காகவும் சொத்துக்களை குவிப்பதற்காகவும் இந்த லஞ்சம் பெறுகின்றவர்கள் இனத்தை காட்டிக் கொடுப்பதற்கு சமமானவர்கள். இதை சுமந்திரன் சொல்லுகின்றார் ஊடகங்களுக்கு. அப்ப நாங்கள் யோசிக்கின்ற பொழுது, தமிழ் மக்களுக்காக இதுவரை காலமும் தமிழ் மக்களினுடைய ஏக பிரதிநிதிகளாக தமிழ் மக்களால் வாக்களிக்கப்பட்டு பாராளுமன்றம் சென்றவர்கள் தங்களுடைய சுய நலனுக்காகவும் சொத்துக்களை சேர்ப்பதற்காகவும் தான் பாராளுமன்றத்திற்கு சென்றார்களா? அதற்காகத்தான் அரசியலில் இருந்தார்களா என்ற சந்தேகம் மக்களுக்கு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்கின்ற பொழுது, ஊடக சந்திப்பில் அவர்கள் கூறுகின்ற பொழுது என்ன தோன்றுகிறது? இந்த சந்தேகங்களுக்கு தீர்ப்பு அல்லது தீர்வு வழங்குகின்ற முகமாகத்தான் சுமந்திரனுடைய பேச்சை மக்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் அரசியல் லஞ்சம் தேடுகின்றவர்கள் இனத்தை காட்டிக் கொடுப்பவர்கள் என்றால், அரசியல் லஞ்சம் தேடுகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் என்றால், அதை சுமந்திரன் யார் என்று சொல்லவில்லை. அவர்கள் தேர்தல் அரசியலில் போட்டியிடவும் இல்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஆக மதுபான சாலைகள் சட்டவிரோதமாக யாழ்ப்பாணத்தில் அதிகமாக இருப்பதும் சட்டவிரோத செயல்களுக்கு அவை துணை போவதும் தட்டி கேட்கப்பட வேண்டிய ஒன்று. ரணில் விக்ரமசிங்க ஆட்சிதான் கடந்த ஆண்டு இலங்கையில் இடம்பெற்றது. அந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவோடு நெருக்கமாக இருந்த தமிழ் மற்றும் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் செல்வாக்கு செலுத்திய முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களினால் பார் பெர்மிட் வாங்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே வந்தது. அந்த சர்ச்சையாலேயே நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட வரலாறும் கடந்த முறை தேர்தலில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நாங்களும் பார்த்தோம். எனவே இப்பொழுது ஒவ்வொருவருடைய வாயினாலும் வருகின்ற இந்த வார்த்தைகள் தமிழ் அரசியலில் அடுத்த கட்ட தேர்தல்களில் கட்டாயம் செல்வாக்கு செலுத்தும். இதற்கிடையில் என்னென்ன விடயங்கள் இருக்க போகிறது? இப்பொழுது இரண்டாவது அரசியல் பெரும் பலம் என்று சொல்லப்படுகின்ற மாவை சேனாதராஜாவினுடைய மறைவு எங்களுக்கு பேரிழப்பு. அது தொடர்பான செய்திகளை நீங்கள் பார்க்கிற தளத்திலே. எனவே சுமந்திரனுடைய இந்த ஊடக சந்திப்பானதில் கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பில் மக்கள் கருத்துக்களையும் நாங்கள் அவதானிக்க இருக்கிறோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன்.